ஏஎல் ராகவன் தெரியுமா? பாடுவார், தாராபுரத்துக்கார். ஏஎல் ராகவன் எம்என் ராஜத்தை திருமணம் பண்ணார் ரெண்டாவதா. அவர் வீடு கட்டிட்டு இவற்றை போய் எனக்கு பேர் வைக்கணும் வீட்டுக்கு. எவ்வளவு பெரிய தலைவர் பாருங்க. பேர் வீட்டுக்கு வைங்கன்னா தமிழகம்னு பேர் வச்சிருக்காரு ஜீவா. என்னது தமிழகம்? திறந்து வைக்கிறதுக்கு பாருங்கன்னு போய் திறந்திருக்காரு. இரவு அவர் ஏழு நான் கார்ல கொண்டு விடுறேன் இருக்காரு. இல்ல தம்பி, எனக்கு ரயில்வேல பாஸ் இருக்கு, மாம்பழத்துல போய் ரயில் ஏறி போயிருவேன் இருக்காரு. இல்லையா, நான் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் அது வேணா அனுப்பு, இனிமே கார்லாம் அனுப்பாது, எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு இருக்காரு. கட்சி பணத்தை கையில ஒரு 2000-3000 ரூபாய் வச்சுட்டு ரயில்ல வந்த மனுஷன் சாப்பிட மாட்டானா ஐயா? செங்கல்பட்டுல இறங்குனா நம்ம கோட்டையப்பன மாதிரி ஒரு தோழர் போய் வணக்கம் தோழர்னு இருக்காரு. 2 டீ வாங்கி கொடு, பசிக்கு ராத்திரிலாம் சாப்பிடலன்னு இருக்காரு. கூட போன தோழர் கேட்டிருக்காரு, கையில பணம் இருக்கேன்னு இருக்காரு. அது கட்சி பணம், அதுல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. கட்சி பணத்தை குடும்பத்துக்கு எடுக்க தெரியாத கூமுட்டையா இருந்திருக்காரு. அது மொத்தத்தையும் எடுத்துக்கிற வேணாமா? இப்படியா ஒரு மனுஷன் இருந்திருப்பாரு. கட்சி பணத்தை இந்த கல்லூரி மாணவர்கள் நல்ல பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்ன சொல்றான், இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களையா நேர்மையாங்கிறான். மோசமானவன் என்ன சொல்றான் தெரியுமா, இப்படிலாம் மெண்டல்கள் நிறைய பேர் இருந்திருக்கான். என்னையா விளங்காதவன், ஒரு வருஷத்திலே ஒரு 2000 கோடி சம்பாதிக்க வேண்டாமாங்கிறானே. கிடுத்துட்டானே தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு பயில்களை திரைப்பட நடிகர்கள் அத்தனை பேர் இவத்தை ரசிகனா இருந்திருக்கான். இவர் எவன்ட்டி ரசிகனான்?